AO கிரியர்கனிஸ்னர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் AO அப்ளிகேஷனில் வந்து என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து AO அப்ளிகேஷனில் சில டவுட்ஸ் இருக்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தொகுத்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்படி இந்த வீடியோ கொடுக்கறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டவுட்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். ஹவு டு அப்ளை ஃபார் AO AD அண்ட் HO அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு 24 minutes வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல் டீட்டெயில்டு ப்ராசஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% வந்து அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கரெக்டு தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுடைய ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் டெய்லி 10 அக்ரி ஹார்ட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து TNPSC AO AD அண்ட் HOக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த டவுட் கேட்டுறக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமில் வந்து படிச்சிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு டு 10th வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 11th 12th வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க இந்த PSTMல வந்து கிளைம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டுடைய கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா அதுதான் PSTMக்கு வந்து இவங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது தான். AOடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா PSTMக்கும் வந்து சில சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கேட்டகரி வந்து கண்டிப்பாக ஒதுக்கியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ அவுட் கோயிங் பேட்ச் இந்த 2022 வெளியே போனவங்க வரைக்குமே வந்து தமிழில் யாருமே வந்து AOவோ சரி, அதாவது அக்ரிகல்ச்சரோ சரி இல்லை ஹார்டிகல்ச்சரோ சரி படிக்க கிடையாது. தட் இஸ் MSc அக்ரி ஆர் ஹார்டிகல்ச்சரும் வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே வந்து தமிழில் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்கள் PSTMக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எந்த TNPSC பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த டிகிரி வந்து எலிஜிபிள் டிகிரியாக வந்து வச்சுருக்காங்களோ ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் தமிழில் வந்து படிச்சிருக்கணும், அதாவது தமிழ் மீடியம் வந்து படிச்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AOக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி வந்து BSc அக்ரிகல்ச்சர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் BSc அக்ரிகல்ச்சரும் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த PSTM வந்து எலிஜிபிள், இல்லைனா வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 12th வரைக்குமே வந்து தமிழ் மீடியம் வந்து படிச்சிருப்பீங்க, BSc அக்ரிகல்ச்சர் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு, அதாவது நமக்கு இந்த PSTM வந்து எலிஜிபிள் கிடையாது. சரி, அப்போ அந்த PSTMல இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ்க்கு வந்து மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், BCயில் வந்து பார்த்தோம்னா 2 சீட்டு PSTMக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா PSTMல வந்து யாருமே இல்லை அப்படின்னும் போது அந்த 2 சீட்டும் வந்து பார்த்தோம்னா BCக்கே வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா TNPSCயில் எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்துட்டு PSTM இல்லாத கோர்சஸ்க்கு எல்லாத்தையுமே அப்படி தான் வந்து போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு AO ADH அண்டு HO வந்து போஸ்டிங் வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தோம். நம்ம தான் வந்து அதுக்கும் ஃபஸ்ட் வீடியோ வந்து கொடுத்தது. ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ போஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அதோடைய அந்த கேட்டகரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஜென்ரலுக்கு வந்து மாற்ற மாட்டாங்க, அதே கேட்டகரிக்கு வந்து அப்படியே மாற்றிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு PSTM வந்து வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் இருந்து, அதாவது நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த எலிஜிபிலிட்டி டிகிரி வரைக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக தமிழில் தான் வந்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் நடுவில் எங்கேயுமே வந்து படிக்கக்கூடாது. ஒன்லி தமிழ் மீடியத்தில் மட்டும் படிச்சிருந்தால் தான் இந்த PSTMக்கு வந்து எலிஜிபிள். இந்த கமெண்ட் கேட்டவங்க வந்து இப்போ எலிஜிபிளாக இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா இப்போ நீங்கள் AO ADA HO அப்ளை பண்ணக்கூடிய யாருமே வந்துட்டு இந்த PSTMக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இப்போ அவுட் கோயிங் பேட்ச் வரைக்குமே பார்த்தோம்னா தமிழ் மீடியமில் வந்து யாரும் வெளியே போகல. இப்போ ரீசெண்ட் 2 years தான் வந்து தமிழ் மீடியமில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வரதுக்கு இன்னும் 2 years ஆகும். ஸோ அது வரைக்கும் இன்னும் நெக்ஸ்ட் 2 yearsக்கு வந்து பார்த்தோம்னா BSc அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஆர் BSc ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த ஜாப்ஸ்க்குமே வந்துட்டு PSTM வந்து கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கமெண்ட், இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஃபார் ப்ரூஃப் ஃபார் த சர்டிஃபிகேட் ஃபார் த எவிடன்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தமிழ் மீடியமில் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் சப்போஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க, உங்களுடைய ஸ்கூலிங்ஸ் ஆகட்டும் இல்லை டிகிரி ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10th சரி இல்லை 12th சரி இல்லை BSc அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர்லையும் சரி தமிழ் வந்து ஒரு கண்டிப்பான சப்ஜெக்டாக வந்து இருக்குது. அது வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஆர் அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக ஒரு செமஸ்டரில் வந்து தமிழ் வந்து இருக்கும். ஸோ அந்த செமஸ்டர் எந்த செம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறது வந்து பெஸ்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்து வரும். பட் இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் இந்த 10th and 12th பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் தனியாக தருவாங்க, மார்க் ஷீட் தனியாக தருவாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மார்க் ஷீட் கேட்டாலும் சரி, சர்டிஃபிகேட் கேட்டாலும் சரி, 10th and 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒன்று அப்லோட் பண்ணாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஏடிஓக்கு பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே பார்த்தோம்னா இது மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மற்ற சப்ஜெக்ட் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா இப்போ வரைக்கும் பண்ண முடியாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் வந்து இந்த ஏடிஓ ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பக்கமே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது லாஸ்ட் இயர் வந்து ஏடிஹெச்எம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆர் ஹார்டிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் இல்லை அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக ஹார்டிகல்ச்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து அது மாறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணலாமா இல்லை லேட் அப்ளை பண்ணலாமான்ற மாதிரிலாம் சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். இதில் வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. சப்போஸ் அவங்க அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று, இப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து மார்க் ஷீட் ஆர் ப்ரொவிஷனல் இந்த மாதிரி சம்திங் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டே அவங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிடிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா. ஸோ இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்பர் இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுறீங்க. உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து போட்டுக்கலாம். பட் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் நம்பர் மேலே இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட்னா உங்களுடைய கான்வகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், அதில் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மேலே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து போட்டுக்கலாம். பட் உங்ககிட்ட ப்ரொவிஷனல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுக்கோங்க. அதுவே வந்து போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்தா இதுக்கு வந்து எலிஜிபிளா, இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் வந்து படித்தா எலிஜிபிளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து எலிஜிபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து அதர்ஸ் ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்து அதோடைய யூனிவர்சிட்டி நேம் வந்து போடுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது அதில் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்கல. மேலே அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்ததுனால நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படியே கிளிக் பண்ணிட்டு நான் உள்ளார போயிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். சப்போஸ் உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கில் வந்து இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்காக மட்டும் வைக்க மாட்டாங்க. ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸோட நேம் வந்து அந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எவிடன்ஸ் ஃபார் ரிலீஜன். ஸோ உங்களுடைய ரிலீஜன் வந்து எல்லாச்சும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்க போதுமானது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரிலீஜன் வந்து எதுலையாச்சும் ஒன்று இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எவிடன்ஸ் ஃபார் ரிலீஜன் எங்கேயும் கேட்ட மாதிரி தெரியல. மேபி 1 இயரில் வந்து கேட்கலாம். ஸோ 1 இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். ஸோ அதிலே பார்த்தோம்னா ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் ஆர் ஏடிஏ இந்த போஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் சந்தேகம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விளக்கத்தை வந்து கீழே வந்து நான் ஃப்ரீ டைமில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து ஏஓ இந்த போஸ்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.